மல்டிமீட்டரோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் டயோடு, அப்புறம் கண்டினியூட்டி. ஸோ இதில் அதை தாண்டி கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்ணலாம். ஸோ கெப்பாசிட்டருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் பர்பஸ் தான். ஸோ கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதுக்கு நம்ம கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூ வந்து அதிகமாக, ஸோ மேக்ஸிமம் இந்த 200K வச்சுக்கோங்க. 200K வச்சுக்கலாம். 20லிருந்து 2 மெகா இந்த ரேஞ்சிலிருந்து 20Kலிருந்து 2 மெகா வரைக்கும் நம்ம வச்சு செக் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலாக கெப்பாசிட்டன்ஸ் மீட்டர் கிடையாது. கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகுதா இல்லையா, ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம் முடியும். அந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன யூனிட், அது கெப்பாசிட்டர் என்ன மைக்ரோஃபரட், என்ன வோல்டேஜ், அதெல்லாமே இதில் எதுவுமே காட்டாது இந்த மீட்டரில். ஸோ கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதை கெப்பாசிட்டர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாமே கெப்பாசிட்டர் தான். ஸோ இதெல்லாமே பொலாரிட்டி உள்ள கெப்பாசிட்டர், எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். ஸோ அது பார்த்திங்கன்னா 63 வோல்ட் 10 மைக்ரோஃபரட். ஸோ கெப்பாசிட்டரில் இந்த லெட் வந்து லாங்காக இருக்கிறது வந்து பாசிட்டிவ், ஷார்ட் ஆகுது வந்து நெகட்டிவ். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நெகட்டிவ் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த சைடில் இருக்கிற டெர்மினல் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் போட்டிருக்க சைடில் வர டெர்மினல் நெகட்டிவ். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எதுவும் போட மாட்டாங்க, அது பாசிட்டிவ். ஸோ இந்த பக்கம் போட்டிருக்கிறது வந்து நெகட்டிவ், அண்ட் அதுக்கு ஆப்போசிட் ஆகுது பாசிட்டிவ். அண்ட் எது லாங்காக இருக்கோ அதுதான் பாசிட்டிவ், எது ஷார்ட்டாக இருக்கோ அதுதான் நெகட்டிவ். ஸோ எல்லா கெப்பாசிட்டருக்கும் அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா 25 வோல்ட் 100 மைக்ரோஃபரட். ஸோ இதில் பாருங்கள், ஷார்ட்டாக இருக்கிறது நெகட்டிவ் அண்ட் இது பாசிட்டிவ். ஷார்ட்டாக இருக்கிற நெகட்டிவ், அண்ட் அதே சமயத்தில் இங்கேயும் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நெகட்டிவ். ஸோ இது வந்து 25 வோல்ட் 470 மைக்ரோஃபரட். ஸோ இதுவும் மைனஸ் நெகட்டிவ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டெர்மினலில் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் அண்ட் இது பாசிட்டிவ் லாங்காக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டரில் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்கும். நம்ம இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் பிளாக் அப்படின்ட்டு. அண்ட் இது பாசிட்டிவ். ஸோ பார்த்திங்கன்னா இது நெகட்டிவ், அண்ட் இதுக்கு ஆப்போசிட் ஆகுது இது பாசிட்டிவ். சரிங்களா? ஸோ இது எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் 200Kல வச்சுட்டேன், ஒரு கெப்பாசிட்டர் எடுக்கிறேன். ஸோ பொலாரிட்டி கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருங்க. கொடுத்தன என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள். சில டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ நான் கொடுத்தோன்னா இங்கே வேல்யூ ஏறும். வேல்யூ அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏறிட்டு இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அப்படின்னா கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் பாருங்க. ஸோ அப்படி ரெசிஸ்டன்ஸ் ஏறிட்டு அது அப்படியே இன்ஃபினிட்டி ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து, ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து நான் இதை செக் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஏறிட்டே போகுது. ஸோ அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ சார்ஜ் ஆகிட்டு குறிப்பிட்ட நேரத்தில் இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ அப்படின்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஓகேங்களா? இந்த கெப்பாசிட்டர் நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். சர்ச் பண்ணி விட்றேன். ஸோ இந்த மாதிரி பெரிய கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். பாசிட்டிவ். ஸோ பாருங்கள், தெரியுங்களா? ஸோ இதுவே நான் வந்து இந்த மாதிரி சின்ன கெப்பாசிட்டன்ஸ், அதனால் இது மட்டும் மைக்ரோஃபரட் பார்த்தீங்கன்னா 10 மைக்ரோஃபரட். ஸோ இதை நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா இது ரொம்ப குயிக்காகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 மெகா ஓம்ல வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓகேங்களா? ஸோ மைக்ரோஃபரட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 20K 200Kல வச்சு செக் பண்ணலாம். மைக்ரோஃபரட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கெப்பாசிட்டரோட மைக்ரோஃபரட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 மெகா ஓம்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ கெப்பாசிட்டரோட வேல்யூ காட்டாது, கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது அப்படின்னாவே அது நல்லா இருக்கு, அந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் திரும்ப சொல்கிறேன், கெப்பாசிட்டரோட வேல்யூ காட்டாது, கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.